மூன்றாவதாக அடுத்த போட்டியாளரான சகோதரர் ரேஷ்மன் மதிவாணன். இன்றைய காலத்தில் திறன்பேசி ஆடம்பர கருவியாக இல்லாமல் அவசிய தேவையாக கருதப்படுகிறது என்ற தலைப்பில் பேச அன்புடன் அழைக்கின்றேன். ரேஷ்மன், உங்களோட மைக் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேச தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சரியா கேக்குதாக்கா? தெளிவா கேக்குது. நன்றி. நன்றிக்கா. துளிர்விட்ட உணர்விற்கு உணர்வாய், தளிர்விட்ட தமிழ் தாகத்திற்கு தனலாய், மூச்சு மறந்தாலும் பேச்சு மறந்தாலும் முத்தமிழை மறவேன். அனைவருக்கும் எனது முத்தான முத்தமிழ் வணக்கம். அன்பார்ந்த அவையினரே, படையென கடிதலும் புதியன புகுதலும் வடிவட கால வகை நானே என்கிறது நன்னொப்பா. அவ்வகையில் பரிணாம வளர்ச்சிகளுள் ஒன்றான திறன்பேசியின் பயன்பாடு நம் அனைவர் வாழ்விலும் இரண்டாக கலந்து விட்டதை நாம் அறிவோம். இன்றைய காலத்தில் திறன்பேசி ஆடம்பர கருவியாக இல்லாமல் அவசிய தேவையாக கருதப்படுகிறது என்பதே பேசவிருக்கும் தலைப்பாகும். நம் வாழ்க்கையில் அவசியத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் இடையில் உள்ள எல்லைக்கோடு என்ன சான்றோரே? அவசியம் என்பது நம் அன்றாட தேவை. ஆனால் ஆடம்பரம் என்பதோ தேவைக்கு மீறிய செயலாகும். ஆக இங்கு இன்றைய காலத்தில் திறன்பேசியின் பங்கு ஆடம்பரமாக இல்லாமல் அவசிய தேவையாகத்தான் இருக்கிறது என்பதை விளக்கி கூற விளைகிறேன். அன்பர்களே, உலகையே தாக்கிக் கொண்டிருந்த கோர்மி நச்சு தொற்றிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள நமது நாட்டு அரசாங்கத்தின் வலியுறுத்தலை ஏற்று மக்கள் அனைவரும் தமது திறன்பேசியில் மைஸ் ஜாத்ரா என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பாட்டில் வைத்திருந்தனர். இதன் வழி நோய் கண்டவர்களின் எண்ணிக்கை, நோயின் அறிகுறி, நோய்க்கான முதலுதவி, தடுப்பூசி என பல சேவைகளை மக்களால் சுலபமாக பெற முடிந்தது. இதுவே திறன்பேசி இல்லை என்றால் இவையெல்லாம் சாத்தியமாகி இருக்குமா என்பதை சிந்தித்து பாருங்கள் அவையினரே. எனவே திறன்பேசியின் பங்கு நிச்சயமாக அவசியமானதுதான் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சபையினரே, புற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற புறநானூறு கூற்று வலியுறுத்துவது என்ன? கல்வி நம் வாழ்க்கைக்கு அதி முக்கியம் என்பதைத்தானே. கல்வியை மாணவர்கள் பள்ளிக்கு சென்று தொடர முடியாத காலத்தில் கூட வீட்டில் இருந்தபடியே இயங்கலை வாயிலாக எளிதான முறையில் மேற்கொள்வதற்கு துணை புரிந்தது திறன்பேசி. இந்த இயங்கலை கல்வியை கணினி அல்லது மடிக்கணினியிலும் கற்கலாம் என்றாலும் எத்தனை பெற்றோருக்கு அந்த வசதி உள்ளது என்பது கேள்விக்குறியே. 3 முதல் 5 குழந்தைகள் உள்ள குடும்பங்களில் இது சாத்தியமா? சூழலில் பாதி இருக்கையில் பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்கும் தோழனாய் அமைந்தது திறன்பேசி என்றால் மிகையாகாது. அதனால் தான் அரசாங்கமும் B40 பிரிவு மாணவர்கள் கல்வி கற்பதற்காக திறன்பேசியை இலவசமாக வழங்கியது. பெரும்பாலான கல்லூரி, பல்கலைக்கழக மாணவர்கள் தகவல்களை திரட்டுவதற்கும் பணிகளை செய்து முடிப்பதற்கும் நாடுவது திறன்பேசியே. எனவே திறன்பேசியின் பயன்பாடு அவசியமானதுதான் என்பது வெள்ளடை மலை. அன்பார்ந்த அவையினரே, இன்று திறன்பேசியின் வீரகத்தின் மூலம் உலகில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கும் தகவலை கூட நம்மால் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடிகிறது. சமீபத்தில் மலேசிய தலைநகரான கோலாலம்பூரில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைப்பாடு உடனுக்குடன் திறன்பேசியின் வாயிலாக புலனம், முகநூல் போன்ற சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டதால் தானே பலரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக பண உதவி, பொருள் உதவி, மீட்பு பணி உதவி, உணவு, உடை போன்ற உதவிகளை விரைவாக செய்ய முடிந்தது. மக்களை காக்கும் கவசமாக செயல்பட்டது திறன்பேசி என்பதை அறிந்த பின் அது அவசியமில்லை ஆடம்பரம் என்று கூற முடியுமா அவையினரே? அன்பார்ந்த உறவுகளே, ஆலமரம் போல எங்கள் குடும்பம் அன்பு எனும் என்று இருக்கும் என்ற பாடல்கள் குடும்ப பாசத்தை பறைசாற்றுகின்றன. தூரத்தில் இருந்தாலும் குடும்ப உறவுகளை பிணைப்பதில் திறன்பேசிக்கு முக்கிய பங்கு உண்டு. தாத்தா, பாட்டி, அக்காள், மாமா, பெரியப்பா, பெரியம்மா என்று வெளியிடங்களில் இருக்கும் உறவுகளாகட்டும், மேற்படிப்புக்காக வெளியூர் சென்றிருக்கும் தன் மகனையோ மகளையோ பார்க்க தவிக்கும் பெற்றோர்களாகட்டும், இவர்களின் அன்பை பரிமாறிக்கொள்ள உற்ற துணையாக இருப்பது திறன்பேசி அன்றி வேறு அவையினரே. தொலைவரி, முகநூல், புலனம் வாயிலாக முகம் பார்த்து தங்கள் அன்புக்குரியவர்களுடன் உறவு பாராட்ட முடிகிறது என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா? எனவே குடும்பங்களை இணைக்கும் உறவு பாராட்டையும் திறன்பேசி நிச்சயம் அவசியமானதே என்பது எனதருமை சபையினரே, எவ்வத்துறைவது உலகம்
உலகத்தோடு அப்பத்துறைவது அறிவு என்கிறார் வள்ளுவ பெருமான். கால மாற்றத்திற்கேற்ப நம் வாழ்க்கை முறையையும் மாற்றிக்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். உலக கணக்கெடுப்பின்படி 91.5% மக்கள் பல்வேறு அலுவல்களுக்கு திறன்பேசியை நாடியே வாழ்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதிலிருந்தே திறன்பேசியின் அவசியம் நமக்கு தெரிய வந்திருக்கும். இன்றைய காலத்தில் திறன்பேசி ஆடம்பர கருவியாக இல்லாமல் அவசிய தேவையாக கருதப்படுகிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசி சென்ற